ஹாய் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம சென்னையை பற்றி தான். ஆக்சுவலாக வந்து உடம்பு கை கால்லாம் பயங்கரமான வலி. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி நம்மளை அடிச்சடி இன்னும் வலிக்குதுன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக அந்த மேட்ச் வந்து ஈஸியாக ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ஓப்பனிங் ஃபெயிலியர் ஆனதுனால அந்த மேட்ச்சை ஜெயிக்க முடியல. பட் எனிவேஸ் ஆர்சிபி நம்மளை வந்து கதற விட்டுட்டாங்க. அதை வந்து ஒத்துக்கிட்டே ஆகணும். ஸோ அப்போ தான் யோசித்தேன், நம்மளுக்கு ஒரு சீசன் 2 சீசன் நல்லா போலினாலே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆர்சிபிக்கு 18 சீசனாக அப்படி தான் இருந்தது. எப்படி அவங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வந்தாங்களோ தெரில. பயங்கரமான கிரேட். அதுக்கப்புறம் நேற்று முந்தா நாள் ஆர்சிபி இது ராஜஸ்தானுக்கு மும்பைக்கு நடந்த மேட்ச்சில் வந்து பும்ராவை போட்டு சூரியவன்சி பொழந்திருப்பாங்க. ஸோ அது வந்து பயங்கர ட்ரெண்டாக இருந்தது. ஸோ நானும் அதை பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகிட்டேன். ஸோ சென்னை வந்து மேட்ச்சை தோக்குதுன்னா அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இன்னும் கரெக்டாக டீம் செட் ஆகல, பவுலிங் லைனப் சரியாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். பட் மும்பையும் வந்து தோற்று போகிறாங்கன்னா அதை பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஆறுதல் பரிசாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க டீமில் 5 கேப்டனு கடப்பார லைனப் அப்படின்னு சொல்லுவாங்க. பேட்டிங்கும் செம்மையாக இருக்கும், பவுலிங்கும் செம்மையாக இருக்கும். ஸோ அப்படி இருந்துமே அவங்க தோற்று போயிடுறாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இப்போ நம்ம சென்னைக்கு வருவோம். ஸோ நாளைக்கு டெல்லியோட நடக்கிற மேட்ச்சில் வந்து சென்னை கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும். அப்போ தான் டோர்னமெண்ட்டில் இருக்க முடியும். இல்லாட்டி நம்ம இப்போ இருந்த பிளே ஆஃப் வாய்ப்புலேருந்து வெளியே வந்த மாதிரி ஒரு கணக்கு தான். ஸோ நாளைக்கு டெவால் பிரேவிஸ் இன்ஜுரியிலேருந்து மீண்டு வந்து ஆட போகிறாரு அப்படின்ற நியூஸ் பார்த்தேன். ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு என்னென்னா பேட்டிங்கில் வந்து நீங்கள் வெயிட்டேஜ் ஏற்றிட்டே போகிறீங்க சரிதான், பட் பவுலிங்க்கு என்ன தான் பண்ண போகிறீங்க அப்படின்னு இருந்தது. ஆல்ரெடி சப்ஸ்டியூட்டில் இருக்கிற பிளேயரை உள்ளே கொண்டு வந்தாலுமே அடி வாங்குவாங்க. ஸோ சரியான பவுலிங் இல்லாமல் இந்த சீசன் ஃபுல்லாக தவிக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு மேஜிக் பண்ணி ஒரு 5-6 மேட்ச் வின் பண்ணால் போதும். ஒரு 2 பாயிண்ட் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்கள். தோனி இருக்கும்போதெல்லாம் சென்னை ஐபிஎல் ஸ்டார்ட் ஆனாலே கண்டிப்பாக சென்னை பிளே ஆஃப்குள்ளே போயிடும். பிளே ஆஃப்குள்ளே போனால் கண்டிப்பாக ஃபைனல்ஸ்க்கு போயிடும் அப்படின்ற மாதிரி தலைவன் கேப்டன்ஷிப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ தான் தோனியோடைய கேப்டன்ஷிப் வந்து எல்லாருக்குமே புரியுது. ஸோ அத்தனை கப்பை அடிச்சுட்டு சாதாரணமாக இருக்கான் நம்ம தலைவன். ஸோ நம்ம தோனி வந்து 14th நடக்கிற மேட்ச் தான் வந்து ஆடுவாங்க அப்படின்றது ஒரு நியூஸ் இருக்குது. இன்னொன்று அதுவும் கன்ஃபார்மாக இல்லை. இப்போ லாஸ்ட் 2-3 சீசனாக வந்து ஐபிஎல் டிக்கெட் புக் பண்ணணுன்னா வந்து வித்தின் 20 minutes வந்து சோல்ட் அவுட் ஆயிரும், டிக்கெட்டே கிடைக்காது. பட் ஆனால் இப்போலாம் 3-4 நாள் இப்போ கூட வந்து சென்னை டிக்கெட் அவைலபிள் இருக்குது. ஸோ தோனியோட வெயிட்டேஜ் என்னன்றது டிக்கெட் புக்கிங்லேயும் தெரியுது. ஸோ எனிவே எப்படியாச்சும் அடுத்த மேட்ச் ஜெயிச்சிருங்கடா அப்படின்ற லெவலுக்கு தான் இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் சொல்ல போகணுங்க, ராஜ் பிரியன் அப்படின்றவங்க வந்து இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ போட்டுட்ருக்காங்க. சென்னையுடைய ஸ்பையாக வந்து ஆர்சிபி கேங் கூட இருக்கிறது. ஸோ அந்த வீடியோ வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக சூப்பராக போயிட்டுருக்கு. அதை பார்த்தா நமக்கு மேட்ச் தோற்றது கூட பெருசாக தெரியாது. அது பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நீங்களும் அவருடைய சேனலை போய் பாருங்கள். ராஜ் பிரியன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாவில் வந்து போட்டுட்டு இருப்பாங்க, இந்த துராந்தர் வேஷம் போட்டுட்டு. ஸோ பயங்கர ஃபன்னாக சூப்பராக இருக்கும். ஸோ சென்னை எப்படியாச்சும் அடுத்த மேட்ச் ஜெயிக்க தானே பார்க்கலாம். பாய்.